இன்றைய வேத வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அன்பானவர்களே, டைட்டானிக் கப்பலை பற்றி உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இங்கிலாந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய கப்பல், மூழ்கடிக்க முடியாத கப்பல் என்று அதை உருவாக்கியவர்களே பெருமையுடன் அறிவித்தார்கள். அதன் முதல் பயணம் வட அட்லாண்டிக் கடலில் சென்று கொண்டிருந்தது. வேகமாக சென்ற கப்பல் உடைந்தது. மறைவாய் இருந்த பனிப்பாறையில் மோதி அபாய குரல் பறந்தது. ஒரு சிலரை மட்டுமே மீட்க முடிந்தது. 1503 பேர் தண்ணீரில் மூழ்கி மரணத்தை சந்தித்தனர். அக்கப்பலில் பயணம் செய்தவர்களுள் ஒருவர்தான் ஜான் ஹார்ப்பர், ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுவிசேஷகர். கப்பல் உடைந்த வேளையில் தன் கையில் கிடைத்த மரப்பலகையை பிடித்தபடி தத்தளித்து கொண்டிருந்தார். அருகிலோ ஒரு வாலிபன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். நண்பனே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று ஜான் ஹார்ப்பர் கேட்டார். இல்லை என்றான். உடனே அவர், கர்த்தராகிய இயேசுக்கு விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அலை ஒன்று அவர்களை பிரித்தது. சற்று நேரத்தில் மீண்டும் இணைந்தனர். உன் இருதயத்தில் சமாதானம் வந்து விட்டதா? ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள். வார்த்தைகள் முடியும் முன்னே அவர் உடல் தண்ணீருக்குள் சென்றது. ஆண்டுகள் கடந்தன. கனடா நாட்டில் நடந்த எழுப்புதல் கூட்டத்தில் அவ்வாலிபன் ஜான் ஹார்ப்பர் இயேசுவுக்குள் வழிநடத்திய கடைசி ஆத்துமா நான் தான் என்று அக்கடைசி நிகழ்ச்சியை உருக்கமாக கூறினான். ஹார்ப்பர் தனது 18வது வயதில் தொடங்கின நற்செய்தி ஊழியம் அவரது வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் தொடர்ந்தது. பலரது வாழ்வை மாற்றியது. அன்பானவர்களே, நீங்கள் எத்தனை பேரை இதுவரை ரட்சிப்பின் பாதைக்குள் நடத்தியுள்ளீர்கள்? ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குமே. ஆண்டவரே, அந்த சுத்திகரிக்கிற இரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கட்டாப்பா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எப்படியாவது மற்ற மக்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த பிரயாசப்பட ஒரு ஆத்தும பாரத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே